Hello viewers, இந்த வீடியோவில் நம்ம லாஸஸ் பற்றி கவனிக்க போகிறோம். ஸ்டாக் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்டில் லாஸஸ் இல்லாமல் இருக்க முடியாது. லாஸஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த லாஸஸ் இந்த அளவில் இருக்கிறது தான் முக்கியம். சின்ன லாஸ்னால் பரவாயில்ல, அதே பெரிய லாஸஸ்னால் அதை தான் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் கவனிக்க போகிறோம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் சொன்னாங்கண்டா அது ஒரு ஜீரோ சம் கேம்டா மீனிங் என்னாண்டா ஒரு ஆளுக்கு லாபம் கிடச்சிச்சின்னா அதே ஒன்று நாளுக்கு நஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் அப்படி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அந்த லாஸஸ் வர்றதை நம்ம எதிர்பார்த்து அந்த லாஸஸை கம்மியாக ஆக்குறது தான் நம்ம கவனிக்க போகிறோம் இந்த வீடியோவில். அது எப்படி செய்ய போகிறோம்னா, நம்ம சப்ளை டிமாண்ட் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். சப்ளை டிமாண்ட் அனாலிசிஸ் மூலியமாக நம்ம எதிர்பார்க்கலாம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்டில் ஸ்டாக் கீழே போவோம், அதுக்கு எப்படி தவிர்க்கிறது, அது எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுற ரிஸ்க் எப்படி மேனேஜ் பண்ணுறது நம்ம கவனிக்க போகிறோம் இந்த ஃபுல் வீடியோவில். ஸோ நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களை இந்த வீடியோ ஷேர் பண்ண சொல்கிறேன். அப்புறமா லைக் பண்ணுங்கள், அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதுக்கு நான் பல மாதிரி வீடியோ நான் ஷேர் மார்க்கெட் பற்றி போடுவேன். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு பெனிஃபிட் வர்றதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா உங்களுக்கு கரெக்டாக ஈஸியாகிடும். உங்கள் ஸ்க்ரீன் ஆல்வேஸ் தெரியும். நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஓகே, இப்போ லெட்ஸ் அஸ்யூம் பண்ணுவோம் உங்கள்கிட்ட ஒரு ஷேர் இருக்குது. அந்த ஷேர் நான் கீழே ப்ரைஸ் கீழே இறங்கிட்டு இருக்குது. நீங்கள் ப்ரைஸ் கீழே இறங்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் விற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம். சில நேரத்துக்கு அந்த வாய்ப்பை நீங்கள் விட்டுருக்கலாம், ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணியிருக்கலாம். மிஸ் பண்ணதுனால அந்த ப்ரைஸ் கீழே இறங்கிட்டு போயிருக்கலாம். அந்த ஷேர் வாங்கின ஷேர் அவங்க ப்ரைஸ் கீழே இறங்கிட்டு இருக்கலாம். ஸோ நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வே ஆஃப் ஹேண்ட்லிங் அஃப்கோர்ஸ் அந்த ப்ரைஸ் கீழே ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம விற்றுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். அதுக்கு ஒரு வீடியோ பண்ணுறோம் அப்புறமா. ஸோ இப்போ நம்ம வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ பார்க்க போகிறோம். அந்த ப்ரைஸ் கீழே இறங்கிருச்சு, நீங்கள் நான் வைக்க முடியாமல் ஆயிடுச்சு. நீங்கள் மேபி நீங்கள் ராங் கால்குலேஷன் பண்ணதுனால நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணதுனால இருக்கலாம். ஸோ அந்த ப்ரைஸ் கீழே இறங்கி போயிடுச்சு. ஸோ இப்போ என்ன செய்யலாம்? அந்த அந்த ஷேரை இறக்கத்தில் விற்கலாமா, இல்லாட்டி கொஞ்சம் ஏறணுன்னு விற்கிறதா, அதுதான் முடிவு பண்ண போகிறோம். அது எப்படி ஒரு சைக்காலஜி மூலியமாக அப்ரோச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் அவங்ககிட்ட கொடுக்குற எக்ஸாம்பிள் டவுன் ட்ரெயினு, ஏதோ டவுன் ட்ரெயின். ஸோ இந்த டெக்னிக் பேர் ஆர்ட்ஸ் அனாலிசிஸ். இந்த ஆர்ட்ஸ் அனாலிசிஸ் இதுக்கு பேர் பவர் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ லெட்ஸு நீங்கள் ஷேர் வாங்குறதுல இது ஒரு ஷேர் வாங்கிடுங்க, கீழே போகுது, அப்புறமா மேலே ஏறுது, திருப்பி கீழே இறங்குது, லேசாக கொஞ்சம் நல்லா கீழே இறங்குது, அப்புறம் திருப்பி லேசாக மேலே போகுது, அப்புறம் திருப்பி இங்கே. ஓகே, நீங்கள் சமயம் இந்த இடத்துல முடிவு பண்ணுறாங்க. இந்த ப்ரைஸை ஒன்று கீழே போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கா, இல்லாட்டி மேலே திருப்பி போவோமா, நீங்கள் அந்த ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்க. ஸோ நம்ம இந்த டெக்னிக் மூலியமாக நம்ம ஒரு முடிவு பண்ணலாம். உங்களுக்கு ஒரு எடிக்கேட்டட் ஜட்ஜ்மெண்ட் பண்ணலாம். வைக்கிறது பெஸ்ட்டாக, இல்லாட்டி ஹோல்ட் பண்ணி அப்புறம் ஏறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அந்த ஏற்றம் வந்தோடனே வைக்கிறதுக்கு முடிவு பண்ணலாமான்னு நீங்கள் இப்போ யோசிக்கலாம். ஸோ நம்ம இதை டிமாண்ட் சப்ளை மூலியமாக அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் டிமாண்ட் சப்ளை மூலியமாக அனலைஸ் பண்ண முன்னாடி நான் ஸ்ட்ரென்த் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸ்ட்ரென்த் அனாலிசிஸ் டவுன் ட்ரெண்டில் எப்படி பண்ணுறதுன்ட்டு முடிவு பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த ஸ்ட்ரென்த் அனாலிசிஸ் என்னன்னா, அந்த ப்ரைஸ் கீழே போகுதுல, கீழே போயிட்டு இருக்கிறதுக்கு அதிகம் சான்சஸ் இருக்கா, அப்படி திருப்பி மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்காண்டு அது முடிவு பண்ணோம். நீங்கள் ஸ்ட்ரென்த்தும் பவரும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண முடியாது. ஸ்ட்ரென்த்துனாண்டா அந்த கீழே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கா, அப்படி திருப்பி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கான்னு அது முடிவு பண்ணோம் ஸ்ட்ரென்த்து. அதே பவர் அனாலிசிஸ் என்ன செய்யணுன்றா, கீழே போயிட்டு இருக்குல்ல, அந்த கீழே போனதுன்னா இன்னும் கீழே போகிறதுக்கு அந்த லோ. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா, இந்த சார்ட்டில் லோ, இந்த எல்லோ லைன் தான் லோ. ஸோ அந்த ப்ரைஸ் இப்போ டேர்ன் பண்ணுதில்ல, இந்த இடத்துல டேர்ன் பண்ணி திருப்பி அந்த லோ இருக்குல்ல, அந்த லோவரோட இன்னும் லோவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்ட்டு பவர் அனாலிசிஸ் சொல்லுவோம். பவர் அனாலிசிஸ் என்னன்னா, அந்த ப்ரீவியஸ் லோ இருக்குல்ல,
அந்த ப்ரீவியஸ் லோவோட இன்னும் லோவர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காண்டு அந்த பவர் அனாலிசிஸ் சொல்லுவோம். அதே ஸ்ட்ரென்த் அனாலிசிஸ் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தது. அது என்னன்னா கீழே போகிறதுக்கு வாய்ப்பாடு இருக்க மாட்டேங்குது. கீழே போகிறதுனா உங்களுக்கு பரம சுச்சுவேஷன் கிடைக்கும். ஸ்ட்ரென்த்துக்கு ப்ரைஸ் கீழே போய் இப்படி கீழே இறங்கிறதுக்கு ஓகே இது கீழே போகுது பாருங்களேன். கீழே போய்ட்டு அது அந்த ட்ரெண்ட் வீக்காக ஆகுதுனால திருப்பி மேலே போகிறதுக்கு அப்படியே மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கலாம். அந்த அதுக்கு பற்றி ஸ்ட்ரென்த் அனாலிசிஸ். ஸ்ட்ரென்த் அனாலிசிஸ்னால் கீழே போவோம், அப்போ திருப்பி மேலே ஆகிடும். அது வீக் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவோம். அது ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த்துனா அது கீழே அப்படி கீழே போகிறதுக்கு இன்னும் அதிகம் சான்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம். நம்ம அந்த கீழே போகிறது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் அந்த ப்ரீவியஸ் லோ இருக்குல்ல, அந்த ப்ரீவியஸ் லோவை தாண்டி கீழே போகாமல் அது ரெண்டாவது விஷயம். ஸோ அதுதான் பவர் அனாலிசிஸ். பவர் அனாலிசிஸ் வந்து இப்போ ப்ரீவியஸ் லோவோட இன்னும் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காண்டு அது பவர் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நான் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணேன் இது ஒரு டவுன் ட்ரெண்டு இந்த சார்ட் ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணேன். ஸோ எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னா இந்த பாருங்கள், இங்கே இது ஹையு, அப்புறமா இங்கே லோ இருக்குது, இது ஒரு லோவர் ஹையு, அப்புறமா இது ஒரு லோவர் லோ. ஓகே ரைட். ஸோ டவுன் ட்ரெண்ட்னா when you have லோவர் ஹை அண்ட் லோவர் லோ பேட்டர்னில் வந்துச்சுன்னா அந்த ஹை வந்து லோவர் ஆகி அப்புறம் லோ வந்து லோவர் ஹை வந்து லோவர் ஹை ஆகி அப்புறம் லோ வந்து லோவர் ஆகுனா அது ஒரு டவுன் ட்ரெண்ட் சொல்லுவோம். ஸோ இந்த அனாலிசிஸ் வந்து நீங்கள் டவுன் ட்ரெண்டில் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அது கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ரெண்டாவது நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ண போகிறோம்னா நம்ம வந்து 2 சைக்கிள்ஸ் தேவைப்படுது. இங்கே 2 சைக்கிள்ஸ் எப்படி டிட்டர்மின் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஹை இருக்குல்ல, லோ இருக்குல்ல, அப்புறம் திருப்பி ஹை இருக்குல்ல, அது வந்து ஒரு சைக்கிள் க்ரியேட் பண்ணிடும். ஓகே, அது ஒரு சைக்கிள் அப்படியே க்ரியேட் பண்ணிடும். இந்த இடத்துலேருந்து இடத்துக்கு ஒரு ஃபர்ஸ்ட் சைக்கிள். செகண்ட் சைக்கிள் எப்படி க்ரியேட் பண்ணுறதுனா ஓகே நீங்கள் ஹை இந்த இடத்துல ஹை இருக்குது, அப்புறமா திருப்பி லோ வருது, இங்கே திருப்பி இந்த இடத்துல லோவர் ஹை இங்கே இடத்துல வருது பாருங்களேன். ஸோ அது வந்து செகண்ட் லூப் க்ரியேட் பண்ணிடுது இந்த இடத்து வரைக்கும் until here. ஸோ செகண்ட் லூப். ஸோ இதெல்லாம் நம்ம ஷேர் இந்த இடத்துல இருக்கிறப்ப இந்த இடத்துல இருக்குது, நம்ம முடிவு பண்ண இந்த இடத்துல இந்த ப்ரைஸ் இன்னும் கீழே போகிறதுக்கு வாய்ப்புக்கா, திருப்பி மேலே போகுமா, அது இல்லாட்டி இன்னைக்கு உள்ள லோவோட இன்னும் லோவராக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு நம்ம முடிவு பண்ணு. அதுதான் நம்ம இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல இருக்கும் அந்த ரெட் சைக்கிள் போட்டுருக்கோம், அந்த இடத்துல இருக்கும் அந்த க்ரீன் லைன் பாருங்க. இந்த க்ரீன் லைன் இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. ஓகே, நம்ம ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபியூச்சர் எப்படி இருக்கான்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த இது பார்க்குறதுக்கு நம்ம 2 சைக்கிள் டிட்டர்மின் பண்ணோன்னே நீங்கள் நெக்ஸ்ட் என்ன செய்கிறதுன்னா ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த ஸ்ட்ரென்த் அனாலிசிஸ் போன வீடியோவில் செஞ்சுருந்தேன். அது ஒரு குயிக் அப்ளிகேஷன் பண்ணுறீங்க. ஸோ தட் நம்ம அந்த ஸ்ட்ரென்த்துக்கும் பவருக்கும் நான் டிஃப்ரென்ஸ்னு பார்க்குறதுக்கு வசதி ஆகிடும். ஸோ நான் இப்போ வந்து ஸ்ட்ரென்த் அனாலிசிஸ் பண்ணுறேன். நீங்கள் சரியாக புரியாட்டி நீங்கள் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பிளேலிஸ்டில் இருக்க பார்த்துங்க. ஸோ எப்படின்னா வந்து ஸ்ட்ரென்த் அனாலிசிஸ்னால் இந்த ப்ரைஸ் கீழே இறங்குதில்ல, அதுக்கு டிஸ்டன்ஸ் இவ்வளோ இறங்குதுன்னு பார்த்துக்கணும். ஓகே, டிஸ்டன்ஸ் இவ்வளோ, இது ஒரு டிஸ்டன்ஸ் இறங்குற டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். அப்புறம் திருப்பி இங்கே ரெண்டாவது சைக்கிளில் திருப்பி இறங்குதில்ல, அதுக்குள்ளே டிஸ்டன்ஸை பார்க்கணும். ஓகே, அந்த டிஸ்டன்ஸை வந்து வாங்கிட்டு வச்சுக்குவோம். ஸோ அதே வந்து அந்த வாய் வந்து சமீபத்தில் உள்ள ப்ரைஸ் இறக்கில் வந்து இன்னும் அதிகமாக இருந்து மின்னிக்குள்ளோட ப்ரைஸோட இப்போ உள்ள இறக்கம் இன்னும் அதிகமாக இருந்துச்சுன்னா தட் மீன்ஸ் யோர் ஒய் இஸ் கிரேட்டர் தேன் யோர் எக்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கன்க்ளூஷன் பண்ணுறது என்ன, நீங்கள் கன்க்ளூஷன் வந்து ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட். ஓகே, இது ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்டு முடிவு பண்ணலாம். ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட் நான் ப்ரைஸ் ஒன்று கீழே போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். அப்படியே அந்த கீழே போயிட்டே இருக்குதுல்ல, அது ப்ரீவியஸ் லோ இருக்குல்ல, இந்த ப்ரீவியஸ் லோ இந்த இடத்துல இருக்கிற அந்த ப்ரீவியஸ் லோவோட ஒன்று கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு அது ரெண்டாவது டிசிஷன் நம்ம பண்ணு. எஸ், ப்ரைஸ் கீழே இறங்க போகுது, அப்படியே வந்துன்னா ப்ரீவியஸ் லோவோட கீழே ஒன்று இறக்கமா இல்லாட்டி சும்மா லேசாக இறங்கி திருப்பி மேலே போகுமா, அது ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது பாருங்களேன். ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்டாக மோஸ்ட் லைக்லி என்னென்னா அந்த ப்ரைஸ் நல்லா கீழே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம டபுள் கன்ஃபார்ம் பண்ணி போகிறோம். என்ன டபுள் கன்ஃபார்ம்னா இப்போ அந்த ப்ரீவியஸ் லோ இருக்குல்ல, அந்த ப்ரீவியஸ் லோ இந்த இடத்துல இருக்கு, அந்த ப்ரீவியஸ் லோவோட இன்னும் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்ட்டு நம்ம முடிவு பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு பேர் தான் பவர் அனாலிசிஸ். ஸோ இந்த பவர் அனாலிசிஸ் எப்படி செய்யணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கீழே இறங்குதுல்ல,
ஓகே, இந்த ப்ரைஸ் கீழே இறங்குது, அப்புறம் திருப்பி ப்ரைஸ் மேலே ஏறுதலாம். ஸோ அந்த ஏற்றம் இவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அந்த ஏற்றத்துக்கு பேர் நம்ம ரிட்ரேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். அந்த ஏற்றம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கீழே இறங்கி திருப்பி மேலே போதில்ல, இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஒரு 90% ஏற்றம் இருக்குது. 90% ஏற்றம் இருக்குது. கீழே இறங்கி திருப்பி கீழே இறங்குது, திருப்பி மேலே ஏறுது. அந்த மேலே ஏறுறது 90% ஏறுது. ஓகே, ரெண்டாவது லூப்பில் கீழே இறங்குது, ப்ரைஸ் கீழே இறங்குது. ஆனால் திருப்பி ப்ரைஸ் மேலே போகிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு 25% மேலே திருப்பி ஏறுது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து அந்த சார்ட்டோட சைக்காலஜி நம்ம அனலைஸ் பண்ணு. அப்படி அனலைஸ் பண்ணுறதுனா when ப்ரைஸ் இஸ் கோயிங் டவுன், ப்ரைஸ் டவுனில் இருக்கு, அது சப்ளை. ஏன் ப்ரைஸ் கீழே இறங்குதுன்னா சப்ளை மூலியமாக தான் ப்ரைஸ் கீழே இறங்கும். சப்ளை இருந்தால் தான் ப்ரைஸ் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் ப்ரைஸ் மேலே போகுதுன்னா, ஏன் ப்ரைஸ் மேலே ஏறுதுன்னா அதுக்குள்ளே ரீசன் என்னன்னா, அதுக்கு பிகாஸ் ஏன் ப்ரைஸ் மேலே போகுதுன்னா அதுக்குள்ளே ரீசன் பிகாஸ் இட்ஸ் காட் டிமாண்ட். அதுக்கு டிமாண்ட் இருக்குது. டிமாண்ட் இருந்தால் தான் ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவன் திருப்பி இங்கே ப்ரைஸ் கீழே இறங்குது. இந்த இடத்துல ஏன் ப்ரைஸ் கீழே இறங்குதுன்னா சப்ளை இருக்குன்னு அர்த்தம். ஏன் திருப்பி ப்ரைஸ் மேலே ஏறுதுன்னா இதுக்குன்னா அங்கே டிமாண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம இந்த சார்ட் மூலிமா தெரிஞ்சு நமக்கு என்ன தெரிய வந்ததுன்னா இங்கே சப்ளைக்கு இந்த இடத்துல டிமாண்டுங்க தெரிய வந்தது. நெக்ஸ்ட்டு இந்த சப்ளை டிமாண்டை வச்சு நம்ம முடிவு பண்ண போகிறோம். முன்னாடி பார்த்துருந்தோம்ல, நான் கீழே இறங்கி திருப்பி 90% மேலே ஏறுதில்ல, 90% ஏறுதுன்னு போட்டுருவோம். தட் மீன்ஸ் என்ன, இந்த சப்ளை டிமாண்ட் வச்சு பார்க்க போகிறோம்னா நம்ம 90 கீழே இறங்கி திருப்பி மேலே போகுதுன்னா திருப்பி 90% டிமாண்ட் வந்துடுது. கீழே இறங்கினாலும் திருப்பி 90% டிமாண்ட் வந்து திருப்பி மேலே போகுதுன்னு அர்த்தம், ரைட்? ரெண்டாவது சைக்கிளில் கீழே ப்ரைஸ் இறங்கி திருப்பி மேலே ஏறுது. ஸோ தட் மீன்ஸ் இறங்கி திருப்பி 25% டிமாண்ட் நம்மளுக்கு வந்துடுது. ஓகே, ஸோ இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணுறா, மொதல் சைக்கிளில் 90% டிமாண்ட் இருந்துச்சு, கீழே இறங்கி மேலே போகுது 90% டிமாண்ட் இருந்துச்சு. ரெண்டாவது சைக்கிளில் பார்த்தீங்கன்னா அதே குறைஞ்சிருச்சு, 25% டிமாண்ட் தான் வந்திருக்கு. ஸோ அந்த டிமாண்ட் குறையுது. இப்போ 90% டிமாண்ட் இருந்தது, இப்போ 25% டிமாண்டில் இருக்குதுன்னா அர்த்தம் என்ன, அந்த ஷேர் வந்து பல மக்களுக்கு வந்து விற்க தான் ஆசைப்படுறாங்கன்ட்டு அர்த்தம், ரைட்? ஸோ அந்த விற்க ஆசைப்படுற சைக்காலஜி நம்ம முடிவு பண்ணோன்னே, ஸோ நம்ம இப்போ அந்த பவர் அந்த கீழே போகிற பவர் என்ன, அந்த கீழே போகிற பவர் கன்க்ளூஷன் பண்ணுறதுனா இந்த பிகாஸ் அந்த டிமாண்ட் குறையுதுல 90லேருந்து 25 பிகாஸ் இது குறையுது. நம்ம என்ன கன்க்ளூஷன் பண்ணோம்னா இது இந்த பர்டிகுலர் ஷேர் வந்து ஒரு இட் ஹேஸ் காட் பவர். ஓகே, கீழே டவுன் பவர் இருக்குன்னு சொல்ல முடியும். ஓகே, ஸோ நான் கன்க்ளூஷன் இங்கே எழுதிடுறேன். காட் பவர் டு கோ லோவர் தென் த லோ. ஓகே, இன்னைக்கு உள்ள லோவோட மெல்லுக்கு லோ இன்ச்சில் இந்த இடத்துல லோ இன்ச்சில் அந்த லோவோட ஒன்று லோ போகிறதுக்கு தான் அதிகம் வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த சார்ட் மூலியமாக நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த இடத்துல இந்த ரெட் இடத்துல நம்ம சொன்னோம்னா முடிவு பண்ணணும்னு சொன்னோம்ல, நம்ம முடிவு பண்ணுறதுன்னா ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு பார்க்க போகிறதுன்னு பார்த்தா என்ன தெரியுதுன்னா, இந்த ப்ரைஸ் வந்து மேலே ஏறினாலும் இப்படி மேலே ஏறுதுனாலும் அது திருப்பி கீழே அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு, அந்த ப்ரீவியஸ் லோவர் போகிறதுக்கு வாய்ப்பு தான் அதிகம் வந்து தெரிய வந்தது. ஓகே, அந்த ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட் மூலியமாக நமக்கு என்ன தெரிய வந்ததுன்னா அந்த டவுன் ட்ரெண்ட் வந்து கண்டினியூவாக கீழே போயிட்டு இருக்கோன்னு சொல்லுது. நம்பர் 1. அந்த பவர் அனாலிசிஸ் மூலியமாக என்ன தெரிய வந்ததுன்னா, அந்த கீழே போகிறதுல அந்த ப்ரைஸ் கீழே போகிறதுல அது வந்து ப்ரீவியஸ் லோவோட இன்னும் கீழே போகணுன்னு அர்த்தம். அது நம்ம ரெண்டாவது செகண்டுக்கு நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியாது. கீழே போகிறதுண்டா இந்த ஷேமாக்கி கீழே போகிறீங்க, அந்த ப்ரீவியஸ் லோவோண்டு கீழே போகணுன்னு அது உறுதியாக சொல்ல முடியாது. நீங்கள் பவர் அனாலிசிஸ் பண்ணு, இந்த பவர் அனாலிசிஸ் மூலியமாக தான் உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, ப்ரீவியஸ் லோவோட இன்னும் லோவாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்காண்டு நீங்கள் முடிவு பண்ண முடியும். ஸோ இந்த அனாலிசிஸ் மூலிமா நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா, ஓகே ஃபர்ஸ்ட் இது வந்து ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட், கீழே ப்ரைஸ் போவோம், எஸ் நம்பர் 1. ரெண்டாவது நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா அது ப்ரீவியஸ் லோவோட இன்னும் லோவாக போவோம். தட் மீன்ஸ் இட் ஹஸ் காட் பவர் டு கோ லோவர். ஓகே, டு கோ லோவர் தென் லோ. ஓகே, அதுதான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே ஓகே இப்போ நெக்ஸ்ட் சினாரியோ போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு சில முக்கியமான விஷயம் சொன்னேன் இந்த சார்ட்டு மூலியமாக.
ஓகே நம்ம வந்து ஓகே நமக்கு தெரிய வந்தது இது ஒரு ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட் காட் பவர்ன்னு தெரிய வந்தது. ஸோ அது நம்மள இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பாதிக்கும்? இப்போ நம்ம முதல் என்ன சொன்னோம், இதேமாரி இந்த ஷேர் வந்து கீழே போயிடுச்சு, ப்ரைஸ் கீழே போயிடுச்சு. நம்ம வந்து அந்த கீழே ப்ரைஸ் போகிறதுக்கு முன்னாடியே செல் பண்ணால் தான் பெஸ்ட் ஆப்ஷன்னு சொன்னோம். இப்போ ப்ரைஸ் கீழே போயிடுச்சு. ஸோ நம்ம இந்த நிலைமையில இருந்தால் நம்ம ஓகே இந்த ரெட் பாயிண்டில் நீங்கள் இந்த ரெட் பாயிண்டில் இருக்கிறங்க. இப்போ இந்த ரெட் பாயிண்டில் இருக்கிறங்க நீங்கள் ஒரு முடிவு பண்ணணும். இப்போ ப்ரைஸு நீங்கள் அனலைஸ் பண்ணி தெரிய வந்ததுனால ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட் காட் பவர் டு கோ லோவர் தென் லோவர்ட்டு உங்களுக்கு வந்து தெரிய வந்தது. ஸோ நீங்கள் அப்போ என்ன செய்யணும்? ஸோ பிகாஸ் now the ப்ரைஸ் அதிக சான்ஸ் என்னான்டா கீழே போகிறத சான்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி லோவர்டு இன்னொரு லோவர் போகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குன்ட்டு தெரிய வந்தது. ஸோ உங்களுக்கு காசு தேவைப்படுச்சுன்னா ஈவன் உங்களுக்கு காசு தேவைப்படாட்டி கூட நீங்கள் இந்த ஷேர் இந்த இடத்துல மேலே ஏற்றம் ஏறி இருக்குல்ல, இந்த ஏற்றம் திருப்பி கீழே இறங்குதில்ல, நான் கொஞ்சம் தெளிவாக வரைகிறேன். இந்த இடத்துல மேலே ஏறி திருப்பி குறையுதில்ல, லேசாக குறையுதில்ல, அந்த லேசாக குறையிறப்பையும் நீங்கள் வந்து சேல் பண்ணிடணும். ஏஸ் உங்களுக்கு லாஸஸ் ஆகிடுறது, உங்களுக்கு இவ்வளோ லாஸஸ் ஆகிடுச்சு பாருங்களேன். இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல வரைக்கும் உங்களுக்கு லாஸஸ் இருக்குது பாருங்களேன். இந்த இடத்துல இந்த ஹையிலேருந்து இந்த இடத்துல வரைக்கும் அங்கே லாஸஸ் இருக்குதுன்னு பார்த்துங்களேன். ஸோ உங்களுக்கு சம்டைம் வந்து ஷேர் மார்க்கெட்டில் நம்ம லாஸஸ் எடுத்து தான் ஆகாமல் இருக்கோம். இதுக்காக நீங்கள் இன்னும் வெயிட் பண்ணாங்கன்னா இன்னும் லாஸஸ் அதிகமாகும். ஸோ உங்களுக்கு லாஸஸ் அதிகமாக ஆகிறதுக்கு விருப்பமா, லாஸஸ் கம்மியாக இருக்கிறது விருப்பமா, அதை நீங்கள் முடிவு பண்ணிடணும். ஸோ அந்த சைக்காலஜி அனாலிசிஸ் மூலிமா நம்ம இந்த ஹிஸ்டாரிக்கல் சார்ட்டை பார்க்க போகிறப்ப வந்து ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட் கீழே அதிகமாக போகிறது பவர் தான் இருக்குன்ட்டு நம்ம முடிவு பண்ணதுனால பெஸ்ட் ஆப்ஷன் என்னான்டா இப்போ வந்து நான் அந்த ரெட் பாயிண்டில் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஷேரை விற்றுருணும். அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். இதுக்குன்னா நீங்கள் வைக்காட்டி அதிகமாக லாஸஸ் நீங்கள் சஃபர் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஒன்று கீழே ப்ரைஸ் போய் கீழே டவுன் ஆகி ஒன்றும் அதிகமான லாஸஸில் நீங்கள் சஃபர் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படி பார்த்துங்கண்டா அந்த கொஞ்சம் ப்ரைஸ் ரித்ரேஸ் பண்ணி மேலே ஏறுதில்ல, அப்போ வைக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து ரெண்டாவது சினாரியோ பார்க்க போகிறோம். இந்த ரெண்டாவது சினாரியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகே, நம்ம இப்போ ரெண்டாவது சினாரியோ வந்திருக்கோம். ரெண்டாவது சினாரியோ என்னென்னா இது ஒரு டவுன் ட்ரெண்ட் தான். சரி, நம்ம இது டவுன் ட்ரெண்ட் தான். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டவுன் ட்ரெண்டாக இருக்கும் பாருங்களேன். வந்து ப்ரைஸ் நல்லா கீழே இறங்குது, அப்புறமா வந்து லேசாக ஏறுது, அப்புறம் கொஞ்சம் இன்னும் குறையுது, அப்புறமா நல்லா ஏற்றமாக இருக்குது. ஓகேங்க, இது கொஞ்சம் குறைச்சிடுவோம் கொஞ்சம். ஓகே டு பி மோர் லாஜிக்கல்லாம். ஓகே, ஸோ நான் இந்த சினாரியோவில் பார்க்க போகிறேன். இது ஒரு டவுன் ட்ரெண்ட். இதெல்லாம் நீங்கள் பார்க்க போனால் இது ஒரு ஹை, இது ஒரு லோ, இது லோவர் ஹை, இது ஒரு லோவர் லோ. அந்த லோவர் ஹை லோவர் லோ வந்தோன்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணால் இது டவுன் ட்ரெண்டு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். உங்களுக்கு 2 சைக்கிள் வேணும். ஸோ அந்த 2 சைக்கிள் இருக்கா, ஒரு ஹை அந்த லோவர் ஹை வந்து ஃபர்ஸ்ட் சைக்கிள் கிரியேட் பண்ணிடும். அந்த ஹை வந்து திருப்பி லோ, திருப்பி இங்கே வந்து லோவர் ஹை வந்துடுது. அது செகண்ட் சைக்கிள் கிரியேட் பண்ணிடுது. உங்களுக்கு 2 சைக்கிள் இருக்குது, ஃபர்ஸ்ட் சைக்கிள் அண்ட் செகண்ட் சைக்கிள் இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு அந்த 2 சைக்கிள் தேவைப்படும். உங்களுக்கு 2 சைக்கிள் தேவைப்படும் டு பர்ஃபார்ம் த பவர் அனாலிசிஸ். நம்ம உன்னிப்பாக கவனிக்கிறது பவர் அனாலிசிஸ், ஸ்ட்ரென்த். ஓகே, இந்த சார்ட் நம்ம ஸ்ட்ரென்த் அனாலிசிஸை பண்ணுவோம், பவர் அனாலிசிஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரென்த் அனாலிசிஸ் டீப்பாக வந்து நான் இன்னொரு வீடியோவில் பண்ணிட்டேன். நம்ம டீப்பாக பார்க்க போகிறது இப்போ பவர் அனாலிசிஸ் தான். வந்து ஸ்ட்ரென்த் அனாலிசிஸ் பண்ணிவிடுவோம். ஸ்ட்ரென்த் அனாலிசிஸ் என்ன சொல்லுதுன்னா, ஓகே ப்ரைஸ் கீழே, த மீன்ஸ் இங்கே கீழே போயிட்டு இருக்குது. அப்புறம் ரெண்டாவது கீழே இது ஃபர்ஸ்ட் இறக்கம் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம், இது வந்து இதுக்கு எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம், டிஃப்ரென்ஸ் எக்ஸ். ரெண்டாவது ப்ரைஸ் இறக்கம் நம்ம வந்து வாயின்னு வச்சுக்குவோம். ஓகே, திஸ் இஸ் வாய். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ் அதிகமாக இருக்குது, வாய் கம்மியாக இருக்குது. ஸோ த மீன்ஸ் இந்த சமீபத்தில் ப்ரைஸ் இறக்கம் வந்து கம்மி, முன்னி உள்ள ப்ரைஸ் இறக்கம் வந்து ஒன்றும் அதிகம். அதாவது ஸோ சமீபத்தில் ப்ரைஸ் இறக்கம் வந்து கம்மியாக அதனால நம்ம கன்க்ளூஷன் என்ன பண்ணோம்னா இது ஒரு வீக் டவுன் ட்ரெண்ட். ஓகே, இது ஒரு வீக் டவுன் ட்ரெண்ட். ஸோ வீக் டவுன் ட்ரெண்ட்னா மீனிங்னா அந்த ப்ரைஸு கீழே
இன்னும் கம்மியாக போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அதுதான் சொல்லுது இந்த அனாலிசிஸ் மூலியமாக. ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் ஸ்ட்ரென்த் அனாலிசிஸ். இதுக்குள்ள டீட்டெயில் வந்து நான் வீடியோ பண்ணிட்டேன், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ நம்ம ஓகே ஸ்ட்ரென்த் அனாலிசிஸ் பண்ணோன்னா நெக்ஸ்ட் இப்போ அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா பவர் அனாலிசிஸ். பவர் அனாலிசிஸ்னாண்டா என்ன சொன்னோம்னா, இப்போ இங்கே லோ இருக்குல்ல, இந்த லோவோட தாண்டி இந்த ப்ரைஸ் இங்கே டேர்ன் பண்ணுதில்ல, டேர்ன் பண்ணி இன்னும் கீழே போகிறதுக்கு அந்த லோவர் தாண்டி கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காண்டு அது முடிவு பண்ணும். ஓகே, ஸோ அதுக்கு பற்றி தான் பவர் அனாலிசிஸ். அந்த பவரோட கீழே போய் அந்த லோவரோட தாண்டி கீழே போகிறதுக்கு பவர் இருக்கான்னு தான் நம்ம பார்க்க போகிறது. ஓகே, ஸோ பவர் அனாலிசிஸ் பண்ணுறதுனா நீங்கள் ரிட்ரேஸ்மெண்ட் பார்க்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரிவைஸ் பண்ணிடுவோம். இது கீழே இறங்குறது பிகாஸ் ஆஃப் சப்ளை, திருப்பி மேலே ஏறுது பிகாஸ் ஆஃப் டிமாண்ட், ரைட்? அப்புறமா திருப்பி கீழே இறங்குறது பிகாஸ் ஆஃப் சப்ளை, ரைட்? திருப்பி மேலே ஏறுது பிகாஸ் ஆஃப் டிமாண்ட், ரைட்? ஸோ நீங்கள் பார்த்துங்கன்னா இந்த டிமாண்ட் கீழே இங்கே வந்து இங்கே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் as you know it should be 20 days. குறைஞ்சது 20 days இருக்குன்னு இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு. செகண்ட் ரவுண்டுக்கு ஒரு 20 days. ஸோ அந்த 20 days கம்மியாச்சுன்னா அந்த ப்ரிசிஷன் கொஞ்சம் கம்மியாகிடும், அந்த அனாலிசிஸ் ப்ரிசிஷன். ஓகே, ஸோ 20 days மோர் இருந்தால் இட்ஸ் ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் கீழே இறங்கி, ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் கீழே இறங்குதில்ல, திருப்பி மேலே ஏறுதில்லை, இந்த இடத்துல ப்ரைஸ் ஏறுதில்லை. ஸோ அந்த ஏற்றம் இவ்வளோ இருக்குது. பார்க்க போனால் அந்த ரிட்ரேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 20% ஏறுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, 20 or 25%, 25 ஓட்டுவோமே, 25% ஏறுதுன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் கீழே இறங்குதில்ல, அவன் திருப்பி மேலே ஏறுதில்லை இந்த பக்கம், ரைட்? மேலே ஏறுது. ஸோ இவ்வளோ ஏற்றம் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 60 or 55% ஏற்றம் இருக்குல்ல. ஸோ நம்ம போய் பார்க்க போனால் 25% ஒரு 55%க்கு ஆயிடுச்சு. ஸோ அந்த 25% மீன்ஸ் கீழே இறங்கி திருப்பி மேலே போய் டிமாண்ட் வந்து 25% இருக்குன்னு அர்த்தம். செகண்ட் ரவுண்டில் கீழே இறங்கி மேலே போகிறது 55% டிமாண்ட் இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் அந்த டிமாண்ட் இன்னும் இன்க்ரீஸிங் ஆகிட்டு இருக்குது. 25% டிமாண்ட் இருந்தது, இப்போ வந்து 55% டிமாண்ட் ஆகிடுச்சின்ட்டு அர்த்தம். ஸோ அந்த டிமாண்ட் இன்க்ரீஸிங்னா ஆகுனா நீங்கள் என்ன கன்க்ளூஷன் பண்ணுறேன்னா நோ பவர் கன்க்ளூஷன் பண்ணு. நோ பவர் டு டூ வாட்? நோ பவர் டு கோ லோவர் தேன் த லோ. இதுதான் லோ. இந்த இடத்துல இந்த எல்லோ சைன் இருக்கு, இந்த இதுதான் லோ. இதோட கீழே லோவாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுதான் முடிவு பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு முடிவு பண்ணது அது வீக் டவுன் ட்ரெண்ட். ஸோ தட் மீன்ஸ் நம்ம என்ன ஆன்டிசிபேட் பண்ண முடியும், என்ன நம்ம கணிக்க முடியும்னா, இந்த ப்ரைஸ் இங்கே மேலே ஏறுதில்ல, மேபி திருப்பி லேசாக குறைஞ்சி திருப்பி இப்படி டாப்பாக மேலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். ஓகே, இதுக்கு அந்த டவுன் ட்ரெண்ட் வீக் ஆகிடுச்சு, நம்பர் 1. ரெண்டாவது அந்த டவுன் ட்ரெண்டுக்கு பவரும் இல்லை. தட் மீன்ஸ் திருப்பி அதோட கீழே போகிறதுக்கு பவரும் இல்லை. ஸோ த ஒன்லி கன்க்ளூஷன் இஸ் ப்ரைஸ் வில் கோ அப். ஓகே, மேலே போகிறது அதிகம் சான்ஸு, திஸ் ஆல் ப்ராபபிலிட்டி. ஸோ அதிக சான்ஸு மேலே போடுங்க. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் லெட்ஸே இதெல்லாம் பாஸ். லெட் மீ ஹைலைட் அகெயின் இந்த பிளாக் லைனை, ட்ராயிங் எ பிளாக் லைன் ஹியர். இதெல்லாம் பாஸ்ட் டேட்டா. ஸோ நம்ம பாஸ்ட் டேட்டா வச்சு வாட் இஸ் த ஃபியூச்சர். ஸோ இந்த க்ரீனாக இருக்குல்ல, இந்த இடத்துல ஃபியூச்சர். நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம், லெட்ஸே நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம், நம்ம முடிவு பண்ண இந்த இடத்துல நம்ம பாஸ்ட்டை வச்சு கவனிக்க பார்க்குறப்ப நமக்கு தெரிய வந்ததுன்னா இது ஒரு வீக் டவுன் ட்ரெண்டு, இதுக்கு இந்த டவுன் ட்ரெண்டுக்கு நோ பவர்ன்னு நமக்கு தெரிய வந்தது. ஸோ நம்ம வந்து இப்போ என்ன செய்கிறது, நம்ம வந்து ஷேர் லாஸ் ஆகிடுச்சு. விற்றுருக்கலாம், அந்த சான்ஸை விட்டுட்டோம். இப்போ கீழே விழுந்து கிடக்குது ப்ரைஸ்லாம். ஸோ இதுதான் பெஸ்ட் சான்ஸாக வைக்கிறதுக்கு, இல்லாட்டி நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்ட்டு நம்ம இப்போ யோசிக்கிறோம். ஸோ நம்ம அனாலிசிஸ் பண்ண முடியுமோ என்ன தெரிய வந்ததுன்னா கீழே போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, மேலே போடுறதுக்கு வாய்ப்பு தான் அதிகம்னு நமக்கு தெரிய வந்தது. ஸோ பெஸ்ட் நீங்கள் என்ன செய்யலாம்னா டோன்ட் சேல், அந்த ஷேரை விற்க தேவையில்லை இந்த டைமில்.
இதுக்குன்னா நீங்கள் விற்றா நீங்கள் லாஸ் ஆகிடுங்க. இதுக்குன்னா ஷேர் ஷேர் பிரின்சிபல் என்னென்னா பை லோ சேல் ஹைன்னு சொல்லுவாங்க. குறைச்ச விலையில் வாங்கி அதே விலையில் வைக்கிறது தான் நம்ம லாபம். ஸோ நீங்கள் இப்போ குறைச்ச விலையில் இருக்கிறாங்க, நீங்கள் அதை விற்றீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் லாஸஸ் ஆகிடும். பேப்பர் லாஸஸாக இருந்தது ஒரு கன்ஃபார்ம் லாஸ் ஆகிடும். ஸோ அந்த கன்ஃபார்ம் லாஸஸ் ஆகிறதுக்கு நீங்கள் அதை தவிர்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது உங்களுக்கு. இப்போ நீங்கள் வந்து பிகாஸ் ஆஃப் அனாலிசிஸ் இட் இஸ் கோன் பி வீக் டவுன் ட்ரெண்ட், இட்ஸ் நோ பவர். நீங்கள் பெஸ்ட் ப்ரிடிக்ஷன் என்னான்டா இந்த ப்ரைஸ் மேலே போடுறதுக்கு தான் ப்ரிடிக்ஷன் இப்போ. ஸோ நீங்கள் வந்து இப்போ வைக்கிறது நீங்கள் தவிர்த்துடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி ப்ரைஸு மேலே ஆகிறதுக்கு ஒரு சைக்காலஜி வந்துருச்சுட்டு இந்த சார்ட் சொல்லுது. ஸோ அது ஆக்சுவலி இந்த மார்க்கெட்டில் சைக்காலஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த சைக்காலஜி கீழே போகிற சைக்காலஜி, அந்த ப்ரைஸ் கீழே போகிற சைக்காலஜின்னு தான் டெஃபினெட்லி இங்கே யாரும் தவிர்க்க முடியாது, அது கீழே போய் தான் இருக்கும். அதே இந்த சைக்காலஜி வந்து ரிவர்ஸ் ஆகும், இந்த இடத்துல ரிவர்ஸில் தெரியுது கொஞ்சம். அதுக்குன்னா அந்த ப்ரைஸ் திருப்பி மேலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதிகமாக இருக்குன்னு தெரிய வந்தது. ஸோ நீங்கள் இந்த டைமில் வைக்கிறது உங்கள் லாஸ் ஆகிடும். ஸோ டோன்ட் டூ இட்னா. ஸோ பெட்டர் நீங்கள் வெயிட் அண்ட் மேலே அந்த ட்ரெண்டு மேலே கரெக்டாக மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் மேலே போனோன்னா நல்ல விலைக்கு விற்றுடலாம். ஓகே, இந்த இடத்துல வைக்க தேவையில்லை. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம். அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, இந்த லாஸஸ் ஆனோன்னா எப்படி லாஸஸ் தவிர்க்கிறது. போன எக்ஸாம்பிளில் நம்ம பார்த்தோம் எப்படி தவிர்க்கிறதுன்னு பார்த்தோம். இதுக்குன்னா அதிகம் லாஸஸ் ஆகிறதுக்கு நம்ம வந்து சேவ் பண்ண, லாஸஸ் ஆகிடுச்சு இன்னும் அதிகமாக ஆகிறதுக்கு நம்ம தவிர்க்கிறது ப்ரீவியஸ் செக்ஷனில் பார்த்துருந்தோம். இந்த செக்ஷனில் நம்ம பார்த்தது என்னென்னா ஓகே லாஸஸ் ஆகிடுச்சு அப்போ இந்த டைமில் வைக்கிறது நோ வி ஹாவ் டு வெயிட். இதுக்குன்னா ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு அதிகம் சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த 2 சினாரியோ பார்த்தோம். ஸோ ஹோப்ஃபுல்லி இட் வில் ஹெல்ப் யூ டு மேக் டிசிஷன். உங்கள் ஷேர் ட்ரேடிங்கில் will help you to make decision. So after this I'll make some videos, examples, real share market, maybe Bombay or உங்களுக்கு வந்து real example கொடுக்குறேன் after this. Okay, so now you please help me to like my video, share and also to subscribe. So